என்ன சொல்றாரு? ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? நீங்க கர்ப்ப வேதனை நீங்க படுவீங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಪ್ರಸವ ವೇದನೆಯನ್ನು ನೀವು ಪಡೆದುಕೊಳ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ. எதுக்கு அது சொல்றாரு? ಇದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிரசவ வேதனை எதுக்கு பட போறாங்க? 21வது வசனத்துல 21ನೇ ವಚನದಲ್ಲಿ ಯಾಕೆ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஏசப்பா வந்து அவங்களை விட்டு போயிருவாங்க. இல்ல பெரிய வசனம் நான் சொல்லிடுறேன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅವರನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಲ್ಲಿ. சோ அவங்களுக்கு வந்து ஒரு வேதனை வந்துரும். 21வது வசனத்துல அவங்களுக்கு வந்து ஐயோ எங்களை ஏசப்பா கைவிட்டுட்டாரா, ஏசப்பா இல்லையா அப்படின்ற ஒரு வேதனை உங்களுக்கு வரும். பிரசவ வேதனையில வந்து அந்த 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 ஸ்திரீ வந்து தவிக்கிறத நம்ம பார்ப்போம்ல, பார்த்திருக்கீங்க. அது வந்து அப்படி இருக்கும் உங்க வாழ்க்கை, உங்க இருதயம் வந்து அப்படி கிழிச்ச, யாரோ உங்க இருதயத்தை கிழிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಆ ಒಂದು ಮಗು ಹುಟ್ಟುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅವನ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾ ಇರತಕ್ಕಂಥ ನಮ್ಮ ಹೃದಯ ಹರಿದುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಭಾಸವಾಗುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த குழந்தை பிறந்த உடனே என்னாவும்? ಆದ್ರೆ ಮಗು ಹುಟ್ಟಿದ ನಂತರವಾಗಿ ಏನಾಗ್ತದೆ? என்னாவும்? அந்த வலியெல்லாம் வலியே தெரியாதுங்க, வலி போயிருங்க. ನೋವೇ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ, ನೋವೆಲ್ಲ ಹೊರಟು ಹೋಗ್ತದೆ. ஏன்னா சடனா இப்ப என்ன ஆயிட்டாரு? ஏசப்பா காணாம போயிட்டாரு, பரலோகத்துக்கு போயிட்டாரு. யார் வந்தாரு இப்போ? பஸ்தாவியனர் வந்ததுனால அவங்களுக்கு ஏசப்பா கூடயே இருக்கிற மாதிரி ஒரு ಅನುಭವம். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಲ್ಲಿ ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ತಕ್ಷಣವಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಜೊತೆಲಿ ಇರುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையிலும் கூட ஏசப்பா நம்ம கூடயே நடந்து வந்து கொண்டிருக்கிறாரு. யார் மூலமாய்? அவருடைய ஆவியை நம்ம மேலே நிரப்பினதுனாலே அவர் வந்து நம்ம கூடயே நடந்து வந்துட்டு இருக்கிறார். ಆವಿಯಾನவர் ಇವತ್ತಿಗೂ ಕೂಡ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮನ್ನು ಸುರಿಸಲ್ಪಟ್ಟ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಅವರು ನಡೆದುಕೊಂಡು ಬರುವಂತದ್ದಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ நான் ரொம்ப நிஜமா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எதுக்கு இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போனது ரொம்ப கரெக்ட், அது நல்லது. அது இயேசு கிறிஸ்து சொன்னபடி ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೇಳಿದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರೀತಿಯಲ್ಲಿ. ஏன்னா இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உலகத்துல இருந்தார்னா அவர் வந்து என்ன பண்ண முடியும்? வெறும் பாலஸ்தீனிய நாடு, அந்த இஸ்ரேல் நாட்டுல அந்த பாலஸ்தீன செக்ஷன் எங்கெல்லாம் வந்து இருந்தாரோ அந்த இடத்துல தான் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ இருந்திருப்பார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಅವರೊಂದು ವೇಳೆ ಅವರು ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೇವಲ ಒಂದು ಪ್ಯಾಲೆಸ್ತೀನ್ ರಾಷ್ಟ್ರದ ಆ ಒಂದು ಭಾಗಗಳಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅವರು ಇರ್ತಾ ಇದ್ರು. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சண்டே நம்ம கூடும்போது ஏசப்பா மெசேஜை கேட்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அங்க ஏசப்பா மெசேஜ் கொடுப்பாரு இஸ்ரேல் நாட்டுல. நம்ம வந்து பிக் ஸ்கிரீன்ல பார்ப்போம். பாஸ்டர் தேவையில்ல, யாரும் தேவையில்ல. அப்போ வந்து ஏசப்பா மெசேஜ் நம்ம கேட்போம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಅಲ್ಲಿ ಅವರು ಉಪದೇಶ ಕೊಡ್ತಾರೆ ಬಿಗ್ ಸ್ಕ್ರೀನ್ ಮೇಲೆ, ನಾವು ಒಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಉಪದೇಶನ ಕೇಳ್ತಾ ಇದ್ವಿ. ஆனா அப்படி இல்லை. இப்போ ಆ ರೀತಿಯಾಗಿ ಇಲ್ಲ. ಈಗ எல்லாருக்குள்ளேயும் வாசம் செய்யறார் ஆண்டவர். ಎಲ್ಲರಲ್ಲಿ ಕೂಡ ವಾಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பரிசுத்தவர் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். சோ எல்லாருக்குள்ளேயும் தேவன் ஆலயமா மாத்திட்டார் ஆண்டவர். ಎಲ್ಲರಲ್ಲಿಯೂ ಕೂಡ ಆಲಯವಾಗಿ, ಆತನ ಆಲಯವಾಗಿ ದೇವರು ಮಾರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. இப்போ நம்ம சடனா நம்ம ஜோம் பண்ணலாம். நம்ம ஜோம் பண்ணும்போது ஆண்டவரே சைனா நாட்டுக்காக ஜோம் பண்றேன் அப்படிங்கும்போது பரிசுத்தவர் சைனா நாட்டுல கிரியை செய்வார். ದೇವರೇ ಚೈನಾ ದೇಶಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಚೈನಾ ದೇಶದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆಯನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. தேவனே மெட்ராஸ்ல இருக்கிற என் ஃப்ரெண்ட் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அவனுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆவியானவரே நீர் கிரியை செய்யுங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் அங்க கிரியை செய்வார் மெட்ராஸ்ல. ಅಲ್ಲಿ ಮಡ್ರಾಸ್ ಇರತಕ್ಕಂತ ನನ್ನ ಸ್ನೇಹಿತನಿಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಸ್ನೇಹಿತನಿಗಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲ್ಪಡ್ತಾನೆ. அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு, நான் போறது நல்லது. நான் போறது நல்லது. எதுக்குன்னா உங்களுக்குள்ள யார் வருவா? பரிசுத்தவர் வருவார். ನಾನು ಹೋಗುವಂತದ್ದು ಒಳ್ಳೆಯದೇ, ನಿಮ್ಮೊಳಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಆತನು ಬರುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. சோ ஆனாலும் நம்மளுக்கு இந்த உலகத்துல பரிசுத்தவர் நம்மளுக்குள்ள இருக்கிறாரு. ஆனாலும் ஏசப்பா ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறாரு. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿದ್ದಾರೆ, ಆದ್ರೂ ಕೂಡ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சரியா? 33வது வசனத்தை படிப்போம். 33ನೇ ವಚನವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. 16வது அதிகாரம் 33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆமா, நான் பரிசுத்தவாவினால நிரப்பப்பட்டு இருக்கிறீங்க, ஆனாலும் இந்த உலகத்துல என்ன இருக்கும்? உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரங்கள் ಉಂಡು அப்படின்னு ಏಸಪ್ಪ சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ನಿಮ್ಮ ಲೋಕವನ್ನು ಜಯಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ, ಆದ್ರೂ ಕೂಡ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಕಷ್ಟಗಳು ಉಪದ್ರವಗಳು ಇರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு எனக்கு கஷ்டமே வராதுன்னு யாரும் நினைக்க கூடாது. அது தப்பான போதனை. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ, ನನಗೆ ಕಷ್ಟಗಳೇ ಬರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಯಾರು ಅಂದ್ಕೊಳ್ಬೇಡ್ರಿ, ಅದು ತಪ್ಪಾದಂತ. பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, வேர்வையே வராது அப்படின்னு சொல்லாதீங்க. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ, ನನಗೆ ಬೆವರೇ ಬರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬೇಡ್ರಿ. பரிசுத்தாவியானவர் இருக்காரு, எனக்கு கண்ணாடியே போட தேவையில்லை அப்படி சொல்லாதீங்க. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನನ್ನಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ, ನಾನು ಚಸ್ಮಾ ಹಾಕೊಳ್ಳುವುದೇ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬೇಡ್ರಿ. வயசு ஆக ஆக கண்ணு மங்கலாதான் போயிட்டு இருக்குது. ಆ ವಯಸ್ಸು ಆಗ್ತಾ ಆಗ್ತಾ ಕಣ್ಣುಗಳು ಮೊಬ್ಬಾಗೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ. இந்த உலகத்துல நம்மளுக்கு உபத்திரங்கள் ಉಂಡು ನಾ ಸೊಲ್ಲ ಏಸಪ್ಪ சொல்றாரு. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ಸಂಕಟಗಳು ಉಂಟು, ಅದು ನಾವೆಲ್ಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ஒரு டைம் வந்து எலும்பி ಓಡುவோம், இப்ப ಎಲುಂಬರதுக்குள்ள ಅಮ್ಮ அப்படின்னு சொல்லிக்குவாங்க, பிடிச்சுக்கோ. ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ ಎದ್ದು ಓಡೋಗ್ತಾ ಇದ್ವಿ, ಈಗ ಎದ್ದೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಮ್ಮ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೇವೆ. ಉಪದ್ರವಗಳು ಉಂಟು, ಕಷ್ಟಗಳು ಉಂಟು. ಶರೀರ ಪ್ರಕಾರವಾಗಿ ಉಪದ್ರವ ಉಂಟು, ಶರೀರ ಪ್ರಕಾರವಾಗಿ ಕಷ್ಟಗಳು ಉಂಟು. வேலையில ಉಪದ್ರವ ಉಂಟು, ಕೆಲಸಗಳಲ್ಲಿ ಸಂಕಟಗಳು ಉಂಟು. ಸಭೆಯಲ್ಲಿ ಉಪದ್ರವ ಉಂಟು, ಸಭೆಗಳಲ್ಲಿ ಸಂಕಟಗಳು ಉಂಟು. ನಮ್ಮ ನಾಟ್ಲ ಉಪದ್ರವ ಉಂಟು, ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಸಂಕಟಗಳು ಉಂಟು. ஆனாலும் என்ன சொல்றாரு ஏசப்பா?
என்னவா இருக்கணுமா? ஆனாலும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்கள், திடமனதாய், கரேஜஸா, தைரியசாலிகளா இருங்க அப்படின்னு. ಆದರೂ ಕೂಡ ಧೈರ್ಯವಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. உபத்திரம் உண்டு, ஆனாலும் தைரியமாயிரு, திடன் கொள்ளு அப்படின்னு சொல்றாரு. ಸಂಕಟಗಳು ಉಂಟು, ದೃಢವಾಗಿರು, ಧೈರ್ಯವಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு ஒரு பெர்க்மன் ஸ்பாட்ல வரும், திடன் கொள்ளு, திடன் கொண்டேன், அப்புறம் பெலன் கொண்டேன், சோர்ந்திடாமல் தொடர்ந்து ஓடுவேன் அப்படின்னு பெர்க்மன்ஸ் பாடுவார். ಅಲ್ಲಿ ಬಕ್ಮಸ್ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ದೃಢವಾಗಿದ್ದೇನೆ, ಧೈರ್ಯವಾಗಿದ್ದೇನೆ, ಎದ್ದು ಓಡ್ತೇನೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಹಾಡನ್ನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಬರಿತಾ ಇದ್ದಾರೆ. சோர்ந்திடாமல் என்ன பண்றேன் நானு, தொடர்ந்து ஓடுறேன் நான் அப்படின்னு சொல்லுவாரு. ಸೋತು ಹೋಗ್ದೇನೆ ನಾನು ಓಡಿ ಹೋಗ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರಿತಾ ಇದ್ದಾರೆ. சும்மா சும்மா அப்படியே ஓட முடியாது நம்ம. ಸುಮ್ಮನೆ ಓಡಿ ಹೋಗೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. எதுக்காக ஓடுறேன்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಓಡ್ತೇನೆ? எதுக்கு சோர்ந்துட மாட்டேன்? ಯಾವುದಕ್ಕೆ ಸೋತು ಹೋಗುವುದಿಲ್ಲ? யார் உலகத்தை ஜெயிச்சிருக்கா? ಯಾರು ಲೋಕವನ್ನು ಜಯಿಸಿದ್ದಾರೆ? ஏசப்பா ஜெயிச்சிருக்கா. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜಯಿಸಿದ್ದಾರೆ. நான் உலகத்தை, இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்ததினாலே நான் திடன் கொள்ளுவேன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಲೋಕವನ್ನ ಜಯಿಸಿದಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನಾನು ಧೈರ್ಯವಾಗಿರ್ತೀನಿ. உபத்திரவங்கள் வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், சோர்ந்துட மாட்டேன். ಅಲ್ಲಿ ಸಂಕಟಗಳು ಬಂದರೂ ಕೂಡ ನಾನು ಸೋತು ಹೋಗುವುದಿಲ್ಲ. அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು எவ்வளவு ಹೇಳ್ತಾ கஷ்டம் அவர் வாழ்க்கையில வந்தாலும், ಎಷ್ಟೇ ಕಷ್ಟಗಳು ಆತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದ್ರು என்ன சொல்றாரு? ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நாம் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, முறிவு அடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. என்ன ஆயிட்டு இருக்கு? நம்ம படிங்க 10வது வசனம். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இயேசுவின் ஜீவனை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். யார் அது? பரிசுத்த ஆவியானவர். ಯೇಸುವಿನ ಶರೀರವನ್ನ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಹೊತ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಅದ್ರ ಮೂಲಕವಾಗಿ ಅಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ. ஏசப்பாவோட சரீரத்தை தூக்கிட்டு போறீங்களா? எங்க காணோம், பின்னாடி பாடியே காணோம் அப்படின்னு சொல்லாதீங்க. யார் அது? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ದೇಹವನ್ನು ಹೊತ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ರೆ ಎಲ್ಲಿ ಕಾಣ್ತಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಡಿ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು